ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ஜெயா சேன் சேனல் வாங்க. ஆடி மாதம் கடைசி வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போயாச்சு. எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து சென்னையில் சென்ட்ரல் பக்கத்தில் பாடிக்காடு முனீஸ்வரர். பாடிக்காடு முனீஸ்வரர் தான் குலதெய்வம். பொங்கல் வைக்க போயிருக்கோம். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கோம். சாமி நல்ல தரிசனம் கிடச்சதுங்க. நாளைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்தால் செம்ம கூட்டமாக இருக்கும். இன்றைக்கே கூட்டம்தான், இருந்தாலும் வியாழக்கிழமை இன்றைக்கி ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருக்குது கூட்டம். நாளைக்கெலாம் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். உள்ளே போக முடியாது, சாமியை அந்தளவுக்கு திருப்தியாக பார்த்து சாமி கும்பிட முடியாது. இன்றைக்கி நல்லா நின்று சாமியை பார்த்து தரிசனம் நல்லா கிடச்சது. சாமி கும்பிட்டுட்டு பாடிக்காடு முனீஸ்வருக்கு ஆப்போசிட்டில் அங்காளம்மன் கோவில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் பொங்கல் வச்சதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த கோவிலில் சுற்றியும் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம்லாம் வச்சு அதை சூளம் இருக்கும், அதில் சுற்றி போட்டுக்கலாம். குட்டி ஃபோட்டோனோடனே கையை காமிக்கிறாரு. இப்போ அவருக்கு அங்காளம்மன் வரப்போகுது கொஞ்சம் நேரத்தில். நாகாத்தம்மா இப்போ அது நாகாத்தம்மா அவருக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நாக்கு நீட்டி காமிச்சு அங்காளம்மன் வந்திருக்கேன் நான் அப்படின்வார். அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணார் இன்றைக்கி கோவிலில். நாக்கு நீட்டி இந்த பாருங்கள், அங்காளம்மன் வந்திருக்காராம். க்யூட்டாக விளாண்டுட்டு இருந்தார் கோவிலில் வந்து ஜாலியாக. நானும் வரோம். தூக்குங்க அப்பத்தா, தூக்குங்க அப்பத்தானே அப்பத்தாவை தூக்க வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். ஆப்போசிட்லேயும் கோவில் பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சேங்க, அதை எடுத்துருந்தேன் கோயிலுக்கு ரெடி ஆகிறதுக்கு. கோயிலுக்கு போய் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த பாடிக்காடு முனீஸ்வரர் யாருக்கெல்லாம் குலதெய்வம்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் அந்த சாமி குலதெய்வம் உள்ளவங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். சூப்பரான கோயிலுங்க. வண்டி எல்லாம் வாங்கினீங்க, இல்லை வீட்டில் பீரோ சாவி வீட்டு சாவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமி மடியில் வச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது. அது மாதிரி காசு முடிங்கெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் மொத்தமாக கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எப்பவுமே குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தாங்க குலம் தலைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.